அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கர்ப்பிணி பெண்கள் மாம்பழம் சாப்பிடலாமா? இது பெருத்த சந்தேகம். ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, மாம்பழம் சூடு, பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் சொல்லுவாங்க, சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் மாம்பழம் சாப்பிடலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு எடைதான், 200 கிராம்க்கு உள்ள அந்த இது சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ரைட். இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி மாம்பழத்தில் நிறைஞ்சி இருக்குது. அது உடலினுடைய பலத்தையும் இரும்பு சத்தையும் அதிகப்படுத்தும். குழந்தைக்கு நல்ல உடல் வளர்ச்சிக்கு இது மிகுந்த சப்போர்ட்டாக இருக்கும். நார்ச்சத்துக்கள் நிறைஞ்ச பழம் மாம்பழம். இதனால் ஜீரண சக்தியும் மலச்சிக்கலும் எதுவும் இல்லாமல் தாயும் நல்லா இருப்பாங்க, குழந்தைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எதிர்காலத்தில் வராது. தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இது குழந்தையினுடைய உடல் வளர்ச்சியை எந்த குறைபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்கிறது. அதற்கு இந்த மாம்பழம் உணவு மிகச்சிறந்த அளவில் பயன்படுகிறது. மக்னீசியம், பொட்டாசியம் இது எல்லாமே இரத்த ஓட்டத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சமன் செய்கிறது. அதற்காக இந்த மாம்பழம் நாம் சாப்பிடலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃபோலேட் என்று சொல்லக்கூடிய விட்டமின் பி, அதில் இருக்கக்கூடிய 9 காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த சத்துக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பழம் இந்த மாம்பழம். இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களினுடைய உற்பத்தியையும் அதனுடைய தன்மையினையும் வலுப்படுத்துகிறது. இவ்வாறு குழந்தையினுடைய வளர்ச்சி, தாயினுடைய வளர்ச்சி, தாயினுடைய ஆரோக்கியம் இவை எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய சக்தி நிறைந்த ஒரு பழம்தான் மாம்பழம். இதை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன சார், இப்போ தான் சார் ஆசையாக இருந்தேன் சாப்பிடலான்னு, அதுக்குள்ள கண்டிஷன்லாம் சொல்கிறீங்களே? ஆமாம், ஏன்னா உங்களுடைய பாதுகாப்புக்காக தானே, குழந்தையினுடைய பாதுகாப்புக்காக தானே நம்ம இந்த வீடியோவே போடுறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸையும் நம்ம சொல்லிடணும்ல. ஒன்றும் பயப்பட வேணாங்க. முதல் விஷயம், நீங்கள் பிஞ்சு காய்கள், இளம் காய்கள் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நல்லா மாவு மாதிரி இருக்குது சார், நல்ல இந்த உப்பு மிளகு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அதை கூடவே கூடாது. சரிங்களா? அடுத்து ஃப்ரெஷ்ஷான பழமாக இருக்கணும், நல்ல பழமாக இருக்கணும். பூச்சி புழுக்கள், ஏன்னா மாம்பழத்து வண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரியான பழங்களை நாம் பார்த்து சாப்பிட வேண்டும். 3, இந்த மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு ரசாயன கற்களை பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட பழங்களை தவிர்க்கணும். இந்த மாம்பழம் சாப்பிடும் பொழுது என்ன ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு ஆல்ரெடி சர்க்கரை பிரச்சனை இருந்ததுன்னா அது கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நீங்கள் ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும். அடுத்து அலர்ஜி ஏற்படலாம். வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, தொடர்ச்சியாக மலம் போகிற தன்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்பொழுது மாம்பழம் சாப்பிடுவதை தடுத்து விட வேண்டும். இவ்வளவுதானுங்க. ஆகையினால் நண்பர்களே, நீங்கள் மாம்பழம் சாப்பிடுகின்ற பொழுது பலருக்கும் கூட, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கும் இது மாதிரி பிரச்சனை வரும், மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்படி வருகின்ற பொழுது மாம்பழத்தை தவிர்த்து விடுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.